小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又像雨铃铛。愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心角，扬滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。உங்க நோக்கம் யாரோ அவங்க தான் என்னோட நோக்கமோ. யாரு? சூச்சூயே. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சூச்சூயேவை பிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. பதிலுக்கு நீங்க தளபதியை பிடிக்க நான் உதவுறேன். இளவரசியாரே, இத பத்தி நல்லா யோசிங்க. இளவரசி, பிரபு லிங் அவர்கள் அவரோட ஆட்களோடு உங்களை பார்க்க வராரு. ஒரு நிமிஷம் இருங்க இளவரசி. நீங்க ஸ்வேயாவை அடைய நினைச்சீங்கன்னா நீங்க கண்முழிச்ச விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. அதனால என்ன கிடைக்கும்? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அமைச்சரே, அவரை வழி அனுப்பி வைங்க. இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆனா இந்த முறை என்னுடைய வேண்டுதலை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். உங்க முன்னோர்களுக்கு எங்க முன்னோர்கள் கொடுத்த இந்த அதிகார முத்திரைய நீ அவளுக்காக பயன்படுத்துறியா? ஆமா அரசே. அப்ப சூயே இன்னமும் மனசுல இருக்கான்னு அர்த்தமா? நானும் இளவரசி சூயவும் பொருத்தமானவங்க கிடையாது. ஆனா காரணமே இல்லாம அவங்க மேல பழி போடுறதை ஏற்க முடியல. உண்மையான குற்றவாளி தப்பிக்க நான் அனுமதிக்க முடியாது. உண்மை எதுவா வேணா இருக்கட்டுமே, ஷீஷாவ் அவளைதான் குறி வைக்கிறாங்க. இப்போ உன் பேச்ச கேட்டு நான் அவளை விடுவிச்சேன்னா சிக்கல் பெருசாயிடும். என் மாமன்னர் உயிரோட இருந்திருந்தாலும் எதைத்தான் சொல்லுவாரு. ஆனா அரசே, நான் ஏதாவது செஞ்சு இளவரசியை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அட, நீ ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னால மட்டும்தான் நாஷியை காப்பாற்ற முடியும். ஷீஷாவும் அப்படித்தான் சொல்றாங்க. சூயே சுயநனவு இல்லாம இருந்தப்ப நீ திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரியே நாஷியை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. பிரபு நீங்க உள்ள கொண்டு போவீங்க. எல்லாத்தையும் மெதுவா வைங்க, பாத்து. இதெல்லாம் எதுக்கு? இளவரசிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல எல்லாமே இருக்கு. அவங்கள நீங்க நல்லா பாத்துக்கங்க. இளவரசருக்கு ரொம்ப பெரிய மனசு. நாங்க இதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். இங்க கவனிக்கல ஆட்கள் இருக்காங்க. நீங்க இங்க இருந்து கிளம்ப. ஏன்னா நீங்க வந்தோடனே என்ன போக சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் சும்மா பாத்துட்டு கிளம்பிடுறேன். பிரபு நீங்க எதுக்கு இப்படி தடுப்பணைய போடுறீங்க? அவங்க கிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா பேசணும். இளவரசி உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நான் இங்க இருந்தே ஆகணும். உங்கள மாதிரி ஆட்கள் தான் நம்ம இளவரசிக்கு எப்பயுமே கூட இருந்து கவனிச்சுக்கணும். நீ நீ அழகா இல்லைன்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க. இதுல சிக்கல் என்னன்னா, அது பெரிய சிக்கல் தான். அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த முன்கோபம் தான்.
பல நேரங்களில் நீ ஒரு பொம்பளை அரைக்கியா நடந்துக்கிற. எங்க மக்கள் யாரையும் இப்படி மரியாதை இல்லாம பேச மாட்டோம். மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி அவளை திட்டன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆனா என்ன மாயமா மந்திரமா தெரியல, இவளை பார்க்கும் போதெல்லாம் இதே துடிப்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நீ மட்டும் வந்து இங்க என்ன பார்க்கலனா என்னுடைய சண்டை போடுற திறமை எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. சின்ன வயசுல இருந்தே என் கூட பயிற்சி எடுத்தவங்க எல்லாருக்கும் நான் அரசரோட செல்ல மகன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காகவே பயந்து நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த பார், நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவெடு. அந்த தளபதியை திருமணம் பண்ற எண்ணத்தை நீ மாத்திக்க. நான் உனக்காக நான் இருக்கேன். நான் இளவரசர் நிறைய கற்பனை. என்ன பண்ற என்ன பண்ற? ஏய், யாரது ஏன் மேல கத்தி வீசுனது? அது கடத்தல்காரங்களா இருப்பாங்க. என்னது? இந்த இடத்துக்குள்ள அவங்களால எப்படி நுழைய முடியும்? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, வந்தவங்க தப்பிச்சு போயிட்டாங்க பாருங்களேன். இது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கும் போல இருக்கு. இளவரசிய பக்கத்துல இருந்து நல்லபடியா நீங்க கவனிச்சுக்கணும். நான் அப்பா கிட்ட சொல்லி பாதுகாப்புக்காக கூடுதல் படைகளை இங்க அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு இளவரசி இப்படி அவசரப்படுறீங்க? எதுக்காக என்ன தடுத்த? நான் விட்டு அவனை இப்பவே கொண்டிருப்பேன். இளவரசர் நமக்காக நிறைய பரிசுகளை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் எரிச்சிருங்க. பிரபு நீங்களோட நடத்தைய பார்த்தா அவர் விடுவார்னு எனக்கு தோணல. இதுக்கு மேல என்னால இந்த மாளிகையில இருக்க முடியாது. போய் ஸ்வேயா கிட்ட பேசுங்க. இதுக்கு மேலே அவன் திருமணத்தை தள்ளி போட்டானா என் கோவத்துக்கு சூயே பலியாவா? சுஜி, தூங்காத, எழுந்துரு. ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க. இது எல்லாமே ஒரு கனவுன்னு நான் நினைச்சேன். நீ கனவு காணக்கூடாது. இந்த நேரத்துல நீ தூங்கக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? நாஷியை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தேன். நாஷிக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணை முழிச்சிட்டாளா? ஒருவேளை நாஷியால எழுந்திருக்க முடியலனா காலம் பூரா நான் குற்றவாளியாவே இருந்துருவேன். நான் நாஷியை காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. எப்படியாவது நான் உங்க கூட சேர்ந்து வாழத்தான் நினைச்சேன். இனிமே உன் வாழ்க்கை உன்னோடது. அதுல என்ன சேர்க்க வேண்டாம். நல்லது. இனிமே நான் பேச மாட்டேன். ஸ்வேயா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க வருத்தத்துல இருக்கீங்கன்னு புரியுது. நாம ஒன்னா இருந்த நாட்கள் ரொம்ப குறைவா இருந்தாலும்
அது ஒரு அழகான கனவு மாதிரி இருந்தது. ஆனா அந்த கனவு கலைஞ்சிருச்சு. நீங்க உடனே கிளம்புங்க. என்னோட முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. இனிமே நீங்க இதுல தலையிட வேண்டாம். எனக்கே தெரியாம நான் உங்க அண்ணாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போதும், நிறுத்து. எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். பிரபு, நம்ம செய்யறது பெரிய குற்றம். இந்த வழியில போனா பின்வாங்க முடியாது. இப்ப நான் போகலன்னா இளவரசி உயிருக்கே ஆபத்து. வேற வழியே கிடையாதுங்களா? சிறைச்சாலையை பாத்துக்கிறவனுக்கு லஞ்சம் கொடுத்தாச்சு. அப்பா சீஷாவை இப்ப பகச்சிக்க மாட்டாரு. அதனால நான் இப்ப போய் தான் ஆகணும். தளபதி, டவுன்ஷிப் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த டொமோட்டோவுக்கு ரகசியமா உடல் கூறு ஆய்வு பண்ணோம். அவன் உடல்ல 3 விதமான நச்சு இருந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி விஷயம் அபூர்வமான மூலிகையில இருந்து கிடைக்கும். அந்த மூலிகைகள்ல டாங்ஷியோடைய ஆய்வு கூடங்கள்ல நிச்சயமா இருக்கு. ஒருவேளை டாங்ஷிக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு சொன்னா சூயவை பல தடவை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப மந்திரக்கல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கணும். நான் நினைக்கிறது சரியா இருந்தா என் அண்ணனுக்கு இதை பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கணும். அதனால கூட அவர் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்படின்னா தளபதி ஷூமோவுடைய மரணம் அது ஒரு விபத்து கிடையாதா? நீயே யோசிச்சு பாரு. அவங்க கூட சண்டை போடும் போதெல்லாம் அவங்க இதே தான் பேசினாங்க. இது தற்செயலா இருக்க முடியாது. சரிதான். அப்படின்னா எதுக்கு இன்னும் இளவரசியை காயப்படுத்துறீங்க? தளபதி ஷூமோ மரணத்துக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைல்ல? எனக்கும் அவளுக்கும் நடுவில் என் அண்ணனுடைய நினைவுகள் சிக்கியிருக்கு. அதை தாண்டி என்னால் போக முடியல. என் மனசு அதை ஏற்றுக்க தயங்குது. ஒரு வேளை சரியான நேரம் வரும்போது அவன் என்னை மன்னிக்கலாம். அந்த மந்திரக்கல்லை பற்றி இன்னும் எதுவும் தெரியலையா? முதல்ல நம்ம இளவரசியை காப்பாற்றணும். வா போலாம். அந்த ஆயுதத்தை இங்க தான் பாத்தீங்களா? சரியா தெரியல. பிரபு நீங்க தான் தகவல் கொடுத்தாரு. அதனால நாங்க விசாரணையை மேற்கொள்ளணும். தயவு செஞ்சு ஒத்துழைப்ப கொடுங்க. வந்தவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நீங்க இப்ப இங்கிருந்து கிளம்பலாம். என்ன? லோச்சி, வீரர்களை கூட்டிட்டு வெளியே போ. உத்தரவு. தளபதி மட்டும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நடிச்சதெல்லாம் போதும். எழுந்து உட்காரு. என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. யாரு நீ? என் கூட வா. யாருங்கறல? அட நான் தான். நட்சத்திரம், இதெல்லாம் பேச நேரம் இல்ல. வா. இரு. ஏன் நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்கல? அரசரோட அரசியல் விளையாட்டுல இருந்து தப்பிக்கணும். உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாவது பாதுகாப்பா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் இங்க இருந்து சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை இங்க தனியா தவிக்க விட்டுட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ எனக்காக எந்த தியாகமும் செய்ய வேண்டாம். நீ முதல்ல வெளியே போ. என்னால போக முடியாது. நீ என் கூட கிளம்பி வந்துரு. நீ வரலன்னா நானும் உன் கொடியை இங்க இருந்து செத்துடுறேன். உன்னை எவ்வளவு வேணாலும் அடி.
நீ என்ன கொலையே பண்ணாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்ப நீ போக மாட்டல? போக மாட்டல? போக மாட்டல? போதும் நிறுத்து. நட்சத்திரம், நான் சொல்றத கேளு. நீ எனக்காக தியாகம் செய்ய வேண்டாம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜிங்கோட அன்புக்கு கைமாறு செய்ய நினைச்சேன். அதான் உன் மேல நான் ரொம்ப அக்கறை காட்டினேன். இங்க பாரு நட்சத்திரம், என்ன மன்னிச்சிரு. நீ எனக்காக எவ்வளவு உதவி செய்யறியோ அதை விட குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. உதவி ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம்? நான் இத்தனை வருஷமா வாழ்ந்ததே உனக்காக தான். எப்பவுமே நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு நம்பின. உனக்காக தான் நான் வாழ்ந்தேன். நீ இங்க இருந்து போயிடு. இனிமே நீ எனக்கு வேண்டாம். அப்போ சரி, இப்போ இதே இடத்துல சிவையோ இருந்தா அப்பவும் வேண்டான்னு சொல்லுவியா? அவன் கூப்பிட்டா மறக்க மாட்டேன். அவன் கூட போக தயாரா இருப்பேன். எனக்கு பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்லு. எதுக்காக மண்டி போடுற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு இப்படி பண்ற? நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், இங்க இருந்து போயிடு. நீ எனக்கு வேண்டாம். எதுக்காக என் மனச கொல்ற? போங்கறல மகிழ்ச்சி. நான் போறேன், நான் போயிடுறேன். இளவரசே, இப்ப நம்ம என்ன பண்றது? புறப்படலாம். எதுக்கு மயக்கத்துல இருக்க மாதிரி நடிக்கிற? நம்ம திருமணத்தை நடத்ததான். ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த விதமான உறவும் கிடையாது. அதனால என்ன இப்போ? காரணம், சட்டம், இப்ப எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு. நான் மனசு வச்சாதான் இளவரசி சிறையில இருந்து வெளியில வர முடியும். நீ முரண்டு பிடிச்சா அவளை போனமா தான் பாப்ப. அவ உனக்கு வேணும்னு விஷம் வைக்கல. இது டாங்ஜியோட தவறுதான். நம்ம அரசர்கிட்ட போய் இத பத்தி தெளிவா எடுத்து சொல்லலாம். எனக்கு அந்த உண்மையெல்லாம் தேவையில்ல. அவ எனக்கு மயக்க மருந்து கொடுத்தால, அப்புறம் எப்படி அவளை விட முடியும்? ஆனா நீ என்ன திருமணம் செய்ய ஏத்துக்கிட்டா போனா போதுன்னு நான் அவளுக்கு உயிர் பிச்சை போடுவேன். இதே ஒரு காரணமா வச்சு கட்டாயப்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்க சொல்றல? ஆமா, உண்மைதான்.
இத நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன காதலிக்கலனா என்ன, நீ என்ன கடமைப்பட்டிருக்க. இது உனக்காக. இத பார்க்கும்போது நான் செஞ்ச உதவி உனக்கு ஞாபகம் வரும். என்ன பொம்மை இது? தெரியாத மாதிரி நடிக்காத. அந்த இரவை உன்னால மறந்துட முடியாது. இளவரசி, இளவரசி, அந்த சுயவை காப்பாத்த யாரோ முயற்சி பண்றாங்க. பிரபு டாட்டு களத்துக்கு போயிருக்காரு. எதிரிங்க வராம பாத்துக்க தானே சொல்லியிருந்தேன். எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க? இவங்க சீஷா ஆளுங்க. இவங்கள நம்ம எதிர்பார்க்கல. பிரபு, நீங்க இங்க இருந்து தப்பிடுங்க. நிறுத்துங்க. நீ எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு வந்த? நீங்க அவளை காப்பாத்துறத தடுக்கணும் தான். ஏன் உங்ககிட்ட பதட்டம் தெரியுது? ஒருவேளை இவங்கெல்லாம் உங்களோட கையாளுங்க தானோ? வசதியா போச்சு. நான் செத்தனா உயிரோட இருக்கனான்னு கூட கவலைப்படாம எனக்கு விஷம் வச்சவளை கூட்டிட்டு போலான்னு பாத்திருக்கேன். டாட்டு, இந்த கூட்டத்தை விட்டுறாத. நாங்சானோட மானத்தை காப்பாத்து. உத்தரவு. பிரபு, உடனே இங்க இருந்து போயிடுங்க. நீங்க என் கூட வா. ஷின்ஜின், வேண்டாம், நிறுத்து. ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? அவங்கள போக விடு. அவங்களுக்கு மன்னிப்பு கொடு. ஆனா நீ ஒண்ணு என்னோட கணவன் கிடையாதே. நீ எனக்கு கட்டளையிட முடியாது. நீ நினைச்சது நடக்கணும்னா நான் நினைச்சது எனக்கு வேணும். தளபதி ஷோ, நீ உன் முன்னோர்கள் கிட்ட இருந்து வேறுபட்டவன். எதனால் அப்படி சொல்றீங்க? உன் அப்பாவோட வீரர்கள் எல்லாரும் அன்னைக்கு லீ மக்களை காப்பாத்துறதுக்காக சாகர வரைக்கும் சண்டை போட்டாங்க. ஆனா நீ அந்த வீரர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டு உனக்காக இன்னைக்கு பல லட்சம் வீரர்கள் சாகரத பத்தி கவலைப்படாம இருக்க. போர் நடந்தா எதிரிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இழப்புதான். மக்கள் அழிய ஆரம்பிச்சாங்கன்னா ராஜ்யமும் அழியுங்கிறது ஏன் உன் சிந்தனைக்கு எட்ட மாட்டேங்குது? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எது எப்படி இருந்தாலும் நாஷியை நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். தளபதியாரே, நீங்க சரியான முடிவை எடுக்கலன்னா இளவரசி சூயேக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்க போறதே இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப சரி, உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். அப்போ நீ இதை ஏத்துக்கிறியா? நம்ப முடியலையே. எப்படி நம்புறது? உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு சொல்லு. நீ இத ஷூச்சூயே முன்னாடி வந்து நின்னு அப்புறமா சொல்லு. நான் அவகிட்ட நேரடியா சொல்ல முடியாது. நீ இத அவகிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். இல்லனா என்னால உன்னை நம்ப முடியாது. நீங்க இங்க வந்தீங்க, என்ன விஷயம்? இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரப்போறதில்ல. நான் திருமணம் செஞ்சுக்க போறேன். நாஷியா தானே? ஆமா. அவ கண்ணு முழிச்சிட்டாளா? எழுந்துட்டா. அதனால நீ வெளியே போகலாம். என்னை காப்பாத்துறதுக்காக அவளை திருமணம் செஞ்சுக்க போறீங்களா? இளவரசி சூயி, தயவு செஞ்சு எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க.
ஏன் உங்களுக்கு அவளை பிடிக்கலங்கிறப்போ எதுக்கு திருமணம் செஞ்சுக்கிறீங்க? காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? வெறுப்புல பேசுறீங்க. ஆமா, வெறுக்கிறேன். நீ மட்டும் இல்லைன்னா என் அண்ணன் இறந்திருக்க மாட்டாரு. நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்படி அநீதி இழைக்கிற ஒருத்தனா மாறி இருக்க மாட்டேன். நாஷிக்கு எந்த குறையும் இல்லை. அவ கூட இருந்தவாச்சு என் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, அவளையும் ஏமாத்துறீங்க, என்னையும் ஏமாத்துறீங்க. நான் ஏமாறுறது எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பெண்களும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. தன்னோட மகிழ்ச்சிக்காக மத்தவங்கள காவு கொடுக்க மாட்டாங்க. ஸ்வேயா, நீ என்கிட்ட போய் சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்னை பயன்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னால உன்னை நம்பவே முடியல. எதனால நீ நம்ப மறுக்கிற? உனக்கும் எனக்கும் நடுவில் கொஞ்ச நாள் பழக்கம் தானே இருந்துச்சு. நான் அதை மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. என் கண்ணை ஒரு நிமிஷம் பாருங்க, அதுக்கப்புறமும் சொல்லுங்க. என்ன மறக்க முடியுமா? என்ன ஒதுக்கிடுவீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? ஸ்வேயா, நீ உன் தோல்வியை ஒத்துப்பென்னு நான் ஆரம்பத்துல ரொம்ப எளிமையா கணக்கு போட்டிருந்தேன். ஆனா நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். எனக்கும் தளபதிக்கும் சீக்கிரமாவே திருமணம் நடக்க போகுது. அதனால உன் நிழல் கூட என் கணவன் மேல படக்கூடாது. விலகியே இரு. இளவரசி, ஒரு முக்கிய காரியத்தை மறந்துட்டீங்க. நீங்க இளவரசி அந்த ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னீங்களே, இளவரசியும் தளபதியும் இப்ப பிரிஞ்சுட்டாங்களே, இது நமக்கு நல்ல வாய்ப்பு தானே? யார் எனக்கு எச்சரிக்கை விட்டாலும் அது எனக்கு பிடிக்காது. ஆனா இளவரசி, டாங்ஷிக்கும் உங்களுக்குமான ஒப்பந்தம் நான் வாக்கு கொடுக்கல. தெரிஞ்சேதான் எனக்கு விஷம் கொடுத்துருக்கான். நான் அவனுக்கு கைப்பாவை ஆக மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஷூச்சு செத்து போயிட்டான், அது ஸ்வேயா மனசுல ரொம்ப ஆழமா இறங்கிரும். அதனால அவ உயிரோட இருக்கிறது அவசியம். எனக்கும் தளபதிக்கும் நடக்க இருக்கிற திருமணத்தை அவ கண்ணால பார்த்து துடிக்கணும். எங்க நன்றியை தெரிவிக்கிற விதமா இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். பேரரசருக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புறேன். ஒப்பந்தத்துல அதான் எல்லாம் தெளிவா எழுதியிருக்கேன். ஷீஷாவு மக்களுக்கு இந்த திருமணத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இல்லாம இருக்குமா? வரவேற்பு கூட எப்பவோ கிளம்பிட்டாங்க. நம்ம நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். மகிழ்ச்சி. என்னோட நன்றியை தெரிவிக்கிற விதமா இந்த திருமணத்தை நானே என் தலைமையில நடத்தி வைக்கிறேன். இனி எந்த ஒரு சக்தியாலையும் நம்ம ரெண்டு தேசத்தோட ஒற்றுமையை குலைக்க முடியாது. என் வளர்ப்பு மகளும் தடையா இருக்க மாட்டா. அரசருடைய இந்த முடிவு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கு. இளவரசிக்காக நீங்க இன்னொரு சின்ன உதவி செஞ்சு தரணும். என்ன உதவி தேவை? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. என்னதான் இளவரசி சூயேக்கும் நாஷிக்கும் பிரச்சனை இருந்தாலும் நாங்ஷாங்ல எங்க இளவரசிக்கு அவங்க மட்டும்தான் தோழி. எங்க இளவரசிக்கு திருமணம் நடக்கிற நாள் அன்னைக்கு இளவரசி சூயே மணப்பெண் தோழி அன்னைக்கு கட்டாயம் வரணும். திருமண ஏற்பாடுகளை கவனிக்கணும். இதுல அரசருக்கு தயக்கம் எதுவும் இருக்கா? அது அந்த இளவரசிக்காக நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு அரசர் சொல்லியிருக்காரு. இது அரசருடைய உத்தரவு. இதை நம்ம மீறக்கூடாது. ஷீஷாவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பொறுப்பு உங்களோடது. அதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிடுங்க. ஆனா
எல்லாரும் வெளியே போங்க. ஏய் போங்க போங்க, இளவரசர் கோபமா இருக்காரு. வெளியே போயிடுங்க. வாங்க வாங்க. உனக்காக சிறையில காத்துக்கிட்டு இருக்கா. உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. நீ வருவன காத்திருக்கா. நீதான் உலகம்னு நம்புறா. உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நீ எவ்வளவு மறந்துட்ட. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் அந்த நாசி இளவரசிக்காக வாங்கினது தானே? அதானே? அவளுக்கு தானே கேடா. சாப்பிடு. இளவரசியை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. உன்னதாண்டா கேக்குறேன். இதுக்காக எப்படி ஒரு அநியாயத்தை பண்ண? ஏன் உங்களை காயப்படுத்தின? பதில் சொல்லு. நீ அவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா என்னால அவ முகத்தை பார்த்து கூட பேசவே முடியல. சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. ஸ்வேயா, எதுக்கு நாஷிய திருமணம் செஞ்சுக்கிற? நீ இந்த முடிவை எடுத்ததுனால இளவரசியோட நெஞ்சில ஒரு பெரிய வாளை எடுத்து குத்துறதுக்கு சமம்னு தெரியாதா? கடந்த காலத்துல நான் உன்னை எதிரியா பார்த்தேங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா ஒரு வகையில உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் உன் மேல நிறைய மரியாதையை வச்சிருந்தேன். ஏன்னா நீ இளவரசியோட இதயத்தை ஜெயிச்சவன். அதுக்காக ஆச்சரியப்பட்டேன். ஆனா இந்த முறை நான் உன்னை ஒரு புழு மாதிரி தான் பார்க்கிறேன். தளபதி, என்னாச்சு? எப்படி அடிபட்டது? இது ஒண்ணுல விட. அவளை விடுவிச்சிட்டாங்களா? அரசர் ஏற்கனவே உத்தரவிட்டுட்டாரு. நான் பாபாய் இதை எப்படி ஏத்துக்கிறது? நேத்து வரைக்கும் நமக்கு போர்க்களத்துல எதிரியா இருந்தவங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல நமக்கு சம்மந்தியா மாறுறாங்க. என்னால் இதை ஏத்துக்கவே முடியல. தளபதி, தளபதி, இது இளவரசி நாஷி உங்களுக்கு கொடுத்தது. உடைச்சிடாதீங்க. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தளபதி, இதுல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. எனக்கு ஒன்னும் புரியலையே. இதோட வேலைப்பாட சொல்றேன். இதோட கண்கள்,
இதோடைய பற்கள், இது நேர்த்தியா இருக்கு. இதுல நிறைய காலம் அனுபவங்கள் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். நாஷி இதை ஒரு முறை மட்டும் தான் பார்த்திருப்பாங்கன்னா எப்படி இதை இவ்வளவு நுட்பமா செதுக்க முடியும்? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நாஷிக்கு ஓநாய்களை பத்தி தெரியும், தெரிஞ்சேதான் அவ சதி செஞ்சிருக்கான்னு சொல்றியா? நான் இதெல்லாம் வெறும் ஒரு அனுமானத்துல தான் சொல்றேன். சுபாஷி ஷோ கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லு. உத்தரவு பிரபு. ஆனா இதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவைப்படும். திருமணமும் நெருங்கிட்டு இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான். நீ தைரியமா ஆள் அனுப்ப. சீக்கிரம் தர. இளவரசி, உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க. உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இளவரசி வாங்க. மெதுவா வாங்க. என்னாச்சு? அதான் விடுவிச்சிட்டாங்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கணும். ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? இளவரசி, அரசர் உங்களுக்காக இன்னொரு கட்டளையும் வச்சிருக்காரு. என்னது? தளபதி ஷோக்கும் நாஷிக்கும் நடக்க போற திருமணத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு அரசர் உத்தரவு.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发 Miss you 要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，旧尾巴。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。